السلام عليكم ورحمة الله وبركاته. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரிசுக்கை வழங்கக்கூடியவன் ரப்புல் ஆலமீன் இங்க இருக்கக்கூடிய நம்முடைய தாராவி மக்களுக்கு அல்லாஹ் தன்னுடைய ரிசுக்கை வாரி வழங்குவானாக என்ற பிரார்த்தனையோடு இந்த உரையை ஆரம்பிச்சிருக்கிறேன். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபித்தோழர்களுடைய வரலாற்றுகளை குறித்து தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகின்றோம். அந்த அடிப்படை இன்றைக்கு ஒரு நபித்தோழர் அப்துல்லாஹ் பின் அத்தீக் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர். இவருடைய பேர் யாரா கேள்விப்பட்டிருக்கீங்களா? சம்பவம் மேக்சிமம் தெரிஞ்சிருக்காரு. ஒட்டு மொத்தத்துல இந்த அப்துல்லா பின் அத்தீக்குங்கிற இந்த பேர்ல ஒரே ஒரு ஹதீஸ் மட்டும், ஒரு நீண்ட ஹதீஸ், ஒரு சம்பவத்தை கொண்ட ஒரு செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதன் பிறகு எதுவும் ஒரு பிரபலமான மத்த ஏதோ செய்தி வந்த மாதிரி கிடையாது. ஆனா இந்த ஒரு ஹதீஸ்ல மட்டுமே இவருடைய பங்களிப்பு எத்தகையது என்று சொன்னால், ரொம்ப ஒரு படிப்பினை தரக்கூடிய ஒரு பங்களிப்பு செய்யக்கூடியவராக இந்த அப்துல்லா பின் அத்தீக் அவங்க இருந்திருக்கிறாங்க. என்ன ஆகுது அப்படின்னா, சரியாக துல்ஹஜ் மாதம் 5வது நாள் இந்த அபு ராஃபியா என்று சொல்லக்கூடிய ஒரு யூத ஒருத்தன் இருக்கிறான். அந்த யூதனை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு ஒரு மோசமான ஒரு நபர் என்றால், இஸ்லாத்தின் மீது கடுமையான ஒரு வெறுப்பு கொண்டவன் தான் இந்த அபு ராஃபிங்கிற ஒருத்தர். பிரபலியமான ஒரு வியாபாரி, ஏராளமான காசு பணத்துக்கு சொந்தக்காரனாக இருக்கிறான். இவன் எப்பேற்பட்ட ஒரு அட்டுழியம் செய்யக்கூடியவனா இருக்கிறான் அப்படின்னா, இந்த துல்ஹஜ் 5க்கு முன்னாடி ஹைபர் யுத்தம் ஒண்ணு நடைபெறுது. அந்த ஹைபர் யுத்தத்துல அதனுடைய எதிரிகள் இருக்காங்க பார்த்தா, இஸ்லாத்துடைய எதிரிகள், அந்த எதிரிகளுக்கு பொருளாலும் அந்த ஆயுதங்களாலும் சப்ளை பண்ணிக்கிட்டு இருந்தவன் தான் இந்த அபு ராஃபி. அவன் அந்த அளவுக்கு தூதர் மீதும் இஸ்லாத்தின் மீது அவதூறுகளை சொல்லிக் கொண்டும் ஒரு வெறுப்பு பிரச்சாரம் செய்யக்கூடியவனாக இந்த அபு ராஃபி இருந்திருக்கிறான். ஒரு கட்டத்துல அந்த அவுஸ்ரஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தார்கள் அவன் நபிகளார்ட்ட கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இவன் அபு ராஃபி ஏராளமான இன்னல்களை கொடுத்துட்டு இருக்கிறான், அவன் கொலை செய்யறதுக்கு எங்களுக்கு ஒரு அனுமதி வழங்குது அப்படின்னு கேட்கும்போது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்கன்னா, இஸ்லாத்துடைய ஒரு எதிரி, அது அடிப்படையில் என்ன பண்றாங்கன்னா, அப்துல்லா பின் அத்தீக் என்ற இந்த நபித்தோழருடைய தலைமையில ஒரு 3 நபித்தோழர்களை அனுப்பி வைக்கிறாங்க. ஹிஜாஸ்ங்கிற ஒரு பகுதி, மதீனால இருந்து ஹிஜாஸ்ங்கிற பகுதிக்கு அந்த கூட்டமாக வராங்க. வரக்கூடிய நேரத்துல இந்த ஹிஜாஸ்ங்கிறது ஒரு கோட்டை. இந்த கோட்டைக்குள்ளதான் அந்த மக்கள் எல்லாம் வசிக்கக்கூடியவர்களாக இருப்பாரு. இந்த கோட்டையை சாத்திட்டாங்க அப்படின்னா மக்கள் உள்ளே இருந்துக்குவாங்க. காலையில என்ன பண்ணா, அந்த கோட்டையினுடைய வாசலை திறக்கும் போது உள்ள இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வெளியில வியாபாரத்துக்கோ இன்ன பிற செயல்பாடுகளும் என்ன பண்ணுவாங்கன்னா வருவாங்க. இது ஒரு அந்த ஏரியாவுடைய ஒரு வழக்கம். ஒரு மாலை நேரத்துல என்ன பண்ணா அப்படின்னா, அப்துல்லா பின் அத்தீக் தன்னுடைய தோழர்கிட்ட சொல்றாரு, நீங்க எல்லாரும் இங்கே இந்த மரத்துக்கு அடியில இருங்க, நான் மட்டும் உள்ள செல்கிறேன் என்று ஒரு மாலை நேரத்துல இந்த கோட்டையினுடைய கதவுக்கு அருகாமையில ஒரு புதருக்கு மத்தியில் சிறுநீர் கழிப்பதை போன்று அமர்ந்திருக்கிறார். எல்லா மக்களும் மாலை நேரமானோன்னா அந்த கோட்டைக்குள்ள வீட்டுக்குள்ள நுழையும் போது இந்த கேட்டினுடைய காவலாளி இருப்பார் பாத்தீங்களா, அவர் அந்த அப்துல்லா பின் அத்தீக்கை பார்த்தோன்னா, அல்லாஹ்வின் அடியானே, இந்த மாதிரி நீ வரலையா, நீ வரல அப்படின்னு கதவை சாத்திக்கோ பாத்துக்கோ அப்படின்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்றாரு, ஒரு முகத்தை மூடியவராக ஒரு நீண்ட ஒரு போர்வை எடுத்து முகத்தை கவர் பண்ணனா உள்ள போயிட்டார். உள்ள போய் புதர்களுக்கு மத்தியில ஒளிஞ்சு கொள்ளக்கூடியவராக இருக்கிறார். ஒரு மாலை நேரம் வருது, மாலை நேரத்துல உள்ள போறாரு. இந்த மாலை நேரம் இரவு நேரம் ஆகிற வரைக்கும் அதே இடத்துல காத்துக்கிட்டு இருக்கிறார். உடனே என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த வாயிற்கான கோட்டையினுடைய சாவியை தூக்கி கொக்கியில மாட்டிடுறான். நைட்டு நேரம் ஆகும்போது அபு ராஃபி என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவனுடைய யதார்த்த வழக்கம் என்ன, தினமும் இருக்கக்கூடிய ஒரு வழக்கம், நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி மது அருந்து கொண்டு ராத்திரி நேர கதைகளை பேசி கொண்டிருப்ப அவருடைய வழக்கம். நண்பர்களோடு சேர்ந்து இராக் கதைகள் அப்படிம்பாங்க. இராக் கதைகள்னா இன்னைக்கு நம்முடைய பதிகளை கிளப், நைட்டு கிளப்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, நைட்ல போய் சினிமா பாக்குறாங்க பாத்தீங்களா, அது மாதிரி இவர்கள் தூங்கிக் கொள்வதற்கு முன்னாடி நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து இராக் கதைகளை பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஏதாவது ஒரு கதையை பேசிக்கிட்டு இருப்பாங்க. மது அருந்து கொண்டு தண்ணி அடிச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கதையெல்லாம் பேசினது பிறகுதான் அவர் வீடுகளுக்கு போய் தூங்குவாங்க. இந்த கதையை பேசி முடிக்கிற வரைக்கும் அப்துல்லா பின் அத்தீக் அவங்க காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த கதைகள் முடிந்தது பிறகு அவருடைய நண்பர்கள் அவனை விட்டு சென்று விட்டார்கள். அபு ராஃபியும் தன்னுடைய அறைக்கு போய் சென்று உட்கார்ந்துட்டான், தூங்குறதுக்காக போயிட்டான். இந்த நேரத்துல என்ன ஆகுது அப்படின்னா, இந்த கோட்டையினுடைய அந்த சாவிகளை எடுத்துக்கிட்டு ஒரு ஏணிப்படையின் வழியாக அபு ராஃபி இருக்கக்கூடிய ஏரியாவுக்கு அவருடைய அறைக்கு இவர் போகணும்.
அப்படி போகும்போது பார்த்தீங்கன்னா இடையில ஏராளமான கதவுகள் இருக்கு. ஒவ்வொரு கதையும் திறந்து உள்ள போனதுக்கு அப்புறம் இந்த கதவை லாக் பண்ணிட்டு அடுத்த கதவுக்கு போகும்போது உள்ள போனது பிறகு உள்ள இருந்த கதவை லாக் பண்ணிக்கிட்டே போய்கிட்டு இது மாதிரி 5-6 கதவை லாக் பண்றாரு. அப்படி ஒவ்வொரு கதவையும் அவர் லாக் பண்ணும் போது தன்னுடைய மனதிற்குள் அவர் பேசிக் கொள்கின்றார், அல்லாஹ்வுடைய எதிரி நான் எப்படியாவது கொண்டுடுவேன், என்ன ஆனாலும் பிரச்சனை இல்லை, எப்படி இருந்தாலும் நான் அவனை ஏதாவது செய்து விடுவேன் என்று சொல்லிக்கொண்டு தனக்குள்ள ஒரு தைரியத்தை ஏற்படுத்திக்கிட்டு போறது எதிரினுடைய கோட்டைக்கு. எதிரியுடைய கோட்டைக்கே போய் எதிரியை தாக்கிட்டு வரணும் அப்படின்னா சாதாரண விஷயமா? என்ன ஆகும், கையில சிக்கினார் அப்படின்னா அவருடைய நிலைமை எப்படி ஆகும் என்பதெல்லாம் யோசிச்சு பாருங்க. ரண கொடூரமா எப்படி எல்லாம் வைத்தவரை வேதனை செய்ய முடியுமோ எல்லா வேதனையும் செய்து முடித்ததுக்கு பிறகுதான் அவர் கொலையே செய்வாங்க. அப்பேற்பட்ட காட்டு மிராண்டிகள் அந்த யூதர்கள். இப்படி இருக்கக்கூடிய நேரத்துல ஒவ்வொரு கதவா உள்ள போயிட்டு தாளிட்டு லாக் பண்ணி கடைசியா அபுராஃபியுடைய அறைக்கு போயிட்டார். அபுராஃபி அந்த அறையில தூங்கிட்டு இருக்கிறான். இருட்டா இருக்கிற நேரத்துல உள்ள ஆள் எந்த இடத்துல படுத்திருக்கிறோம் தெரியல. உடனே இவர் என்ன பண்றாரு, அபுராஃபிவே அப்படின்னு கத்துறாரு. அபுராஃபிவே கத்துன உடனே தூக்கத்துல இருக்கிறவன் எந்திரிச்சு யாராவது அப்படின்னு கேட்ட உடனே எந்த இடத்துல சவுண்ட் வருதோ அந்த திசையை நோக்கி கண்ணா பின்ன வாட்களை வீசுறாரு. வாள் வீசும் பொழுது அபுராஃபிக்கு அடி விழுந்துருச்சு. அபுராஃபி வெட்டுக்காய விழுந்துருச்சு. இப்படி வெட்டுக்காய விழுந்த உடனே அவன் கத்த ஆரம்பிச்சுட்டான். இந்த அப்துல்லா பின் அத்திக் என்ன பண்றாரு, வெட்டின உடனே மறுபடியும் வெளியே போறாரு. வெளியே போனது பிறகு அல்லாஹ்வுடைய எதிரி நான் இன்னும் கொலை செய்யல, இவன் செத்ததுக்கு அப்புறம் தான் நான் இந்த இடத்தை விட்டு ஓடுவேன்னு சொல்லி திரும்புவன் என்று கொண்டு மறுபடியும் அபுராஃபிய பார்க்க போறாரு. பார்க்கப்போ இந்நேரத்துக்கு என்னம்மா எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிற அப்படின்னா, அபுராஃபி என்னாச்சு, என்னமா சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு உடனே அபுராஃபி சொல்றா, உன் தாய்க்குள் தந்தை கேடு உண்டாகட்டும், எவனோ ஒருத்தனை வெட்டிட்டான்டா அப்படின்னு சொன்ன உடனே வெட்டின ஆளுக்கிட்டே இந்த செய்தியை சொன்ன உடனே ஆள் இங்கதான் இருக்கிறா அப்படின்னு சொல்லி இன்னொருட்ட வயிற்றுல கத்தி இறக்குறாரு. கத்தி ஆழமா இறக்குனது பிறகுதான் அவன் இறந்து விட்டாங்கிற செய்தியை தெரிஞ்சதுக்கு பிறகு என்ன பண்ணாரு, அந்த இடத்தை விட்டு போயிட்டாரு. அப்படி போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த ஏணி படியிலிருந்து கீழே இறங்கணும் அல்லவா, இந்த ஏணி படியில கீழே இறங்கி கொண்டிருக்கிற நேரத்துல அவருடைய கால் ஸ்லிப்பாய் நம்ம தரைக்கு வந்துட்டோங்கிற நினைப்புல கால் ஸ்லிப்பாய் என்ன ஆகுதுன்னா கீழே விழுந்துறாரு. கீழே விழுந்ததுல அவருடைய கால் உடைஞ்சிருச்சு. உடஞ்ச உடனே அங்க இருக்கக்கூடிய தன்னுடைய தலப்பாக இருக்கு பாத்தீங்களா, அதை கலட்டி தன்னுடைய காயம் ஏற்பட்ட அந்த கால்ல நல்ல ஒரு இருக்க கட்டிட்டு இந்த கால என்ன பண்ற அப்படியே தேய்ச்சிக்கிட்டே என்ன பண்ற புதருக்கு மத்தியில போய் உட்கார. அவர் நினைச்சிருந்தாருன்னா அந்த சாவியை வச்சு அந்த நேரத்துல அவர் வெளியில போயிருக்க முடியும். ஆனா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, அல்லாஹ்வுடைய எதிரி அழிந்ததுக்கு அந்த செய்தி தெரிஞ்சதுக்கு பிறகுதான் நான் இந்த இடத்தை விட்டு நகர்வன் அதே இடத்துல மறைஞ்சு உட்கார்ந்துகிட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல இரவு நேரம் ஃபுல்லா அந்த காட்டிற்குள்ள கடக்குது. அடுத்த நாள் காலையில பொழுது விடியும் போது சேவர் எல்லாம் கூவக்கூடிய அந்த நேரத்துல இந்த மரண செய்தியை அறிவிக்கக்கூடியவன் அவன் அறிவிப்பு செய்யறான். இந்த யூத பகுதியில ஹிஜாஸினுடைய பகுதிகளை பிரபலிய வியாபாரியாக இருக்கக்கூடிய அபுராஃபி இறந்து விட்டார் அப்படிங்கிற அந்த செய்தியை தெரிஞ்சது பிறகுதான் நேரா அந்த இடத்தை விட்டு வெளியே போறாரு. தன்னுடைய தோழர்களை சந்திக்கிறாரு. தன்னுடைய தோழருடைய உதவியால பயணம் மேற்கட்டு நபிகள் நாயகத்திடம் செல்கின்றார். நடந்த எல்லா செய்தியும் நபிகள் நாயகத்தை சொல்லும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலை காட்டுங்க அப்படின்றாங்க. அடிப்பட்ட இடத்தை காட்டின உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கைகளால் அந்த இடத்தை அப்படியே நீவி விடுறாங்க. தடவி விட்ட உடனே அவர் சொல்றாரு, இதற்கு முன்னாடி அந்த இடத்துல ஏதாவது ஒரு குறைபாடு இருந்ததை போன்று தெரியல, கால் அந்த அளவுக்கு கிளியர் ஆயிருச்சு, சரியாயிருச்சு அப்படின்னு சொல்றாரு. அப்ப இதுதான் இந்த அப்துல்லா பின் அத்திக் என்பவருடைய இந்த வரலாறு. பெரிய ஒரு நீண்ட வரலாறும் கிடையாது. ஒரே ஒரு சம்பவத்துக்கு மட்டும்தான் சொந்தக்காரர். ஒரே ஒரு சம்பவத்துக்கு மட்டும் சொந்தக்காரராக இருந்தாலும் கூட ஒரு பெரிய ஒரு படிப்பினை எல்லா விதத்திலும் தரக்கூடியவளா இருக்கு. அவருடைய தைரியத்தை பார்த்தீங்களா? பதற்றமாக இருந்தாலும் அந்த நேரத்துல தனக்குத்தானே அந்த பதற்றத்தை நீங்கும் விதமாக நான் ஜெயித்து விடுவேன் என்று சொல்லிக் கொண்டவராக அவர் பயணம் மேற்கொள்கின்றார். எதிரினுடைய பகுதிக்கே சென்று எதிரியை கொன்று விட்டு வரார் அப்படின்னா இவருடைய உள்ளத்துல எந்த அளவுக்கு பாரதத் மீது நேசம் இருந்திருக்குன்னு பாருங்க. ஏன்னா சும்மாலாம் கிடையாது. அபுஜஹல் எந்த அளவுக்கு இருந்தானோ, உத்துபா ஷைபா எந்த அளவுக்கு இஸ்லாத்துக்கு கொடுமை தரக்கூடியவர்களாக இருந்தார்களோ அதைக்கு நிகரான ஒரு கொடுமையை தரக்கூடியவன் தான் இந்த அபுராஃபி. அவரை இவன் ஒருத்தர் இறந்து போனா அப்படின்னா இஸ்லாத்திற்கு ஒரு பேர் ஆபத்து வருவதை விட்டும் ஒரு பெரிய ஒரு பாதுகாப்பு கிடைக்கும். அந்த ஒரு நோக்கத்தில் தான் இவன் கொலை செய்யப்படுகின்றான்.
இந்த அப்துல்லா பின் அத்திக் நமக்கு தரக்கூடிய ஒரு படிப்பு என்ன தெரியுமா? கோழைத்தனத்தை இஸ்லாத்துல ஆதரிப்பதே கிடையாது. ஒரு கட்டத்துல சில நேரங்கள்ல மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில பல முடிவுகளை எடுப்பதற்கு யோசிப்பாங்க, பதற்றப்படுவாங்க, பயப்படுவாங்க. அழிவுரை சந்தித்து விடுவோமோ, பொருளாதாரம் நாசமாகிருமோ, இல்ல ஏதாவது நமக்கு பிரச்சனை ஆயிருமோ அப்படிங்கிற அந்த பதற்றத்தில் இருக்கக்கூடிய நேரத்துல இந்த நபித்தோழருடைய வாழ்க்கை நமக்கு ஊக்கம் அளிக்குது. யதார்த்தமான ரிசல்ட் அங்க போனா சாவும் தெரியும், இருந்தாலும் ரிஸ்க் எடுத்து ஒரு காரியத்தை செய்றாரு பாத்தீங்களா? அதே போன்று நாமும் அல்லாஹ் மீது தவக்கல் வைத்து உலக ரீதியாக அது மார்க்க ரீதியா உங்களுக்கு பயான் பேச தெரியலையா, குரான் ஓத தெரியலையா, 4 பேருக்கு முன்னாடி குரான் ஓதுனா அது என்ன இவ்வளவு மிஸ்டேக் குரான் கேவலமா நினைப்பாங்க, நீங்க பயப்படுறீங்களா? 4 பேருக்கு முன்னாடி பயான் பேசும்போது ஏகத்துவத்தை எத்தி வைக்கும் போது யாராவது நம்மளை கேவலமாக சிரித்து விடுவாங்க, பயப்படுறீங்களா? கண்டுக்க தேவையில்லை. என்னாலும் சரி, 4 பேர் என்ன 400 பேர் நம்முடைய பயானை பார்த்து சிரிச்சாலும் சரி, என்னுடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை எத்தி வைக்குங்கிற நியத்தோட இருக்கிற இந்த நியத்தோடு இருக்கும்போது அதுல எவ்வளவு சிரமங்களை சந்தித்தாலும் சரி, நான் அதை சந்திப்புங்கிற ஒரு திராணி மார்க்க ரீதியா இருக்கணும். உலக ரீதியா நீங்க ஏதாவது ஒரு வியாபாரம் செய்வதாக இருந்தால், உலக ரீதியா ஏதாவது ஒரு முடிவு செய்வதாக இருந்தால் அதுல உறுதியாக இருக்கணும். இறைவன் எனக்கு உதவி செய்வாங்கிற நம்பிக்கையோட இருந்தீங்க அப்படின்னா, அப்துல்லா பின் அத்திக் அவங்களுக்கு ஒரு நபர் சுத்தி அத்தனையும் எதிரியாக இருந்த போதிலும் அல்லாஹ் மீது வைத்திருந்த அந்த தவக்குலின் காரணமாக அவர் வெற்றி பெற்றார். நாமும் அல்லாஹ் மீது தவக்குள் வைத்து அல்லாஹ்வை சார்ந்து உறுதியாக நம்பினோம் என்று சொன்னால் நமக்கும் உலகத்திலும் வெற்றி கிடைக்கும், மறுமையிலும் வெற்றி கிடைக்கும்ங்கிற ஒரு அழகான படிப்பினைக்கு சொந்தக்காரர் தான் இந்த அப்துல்லா பின் அத்திக். இவருடைய வரலாற்றை நாமும் கற்று படிப்பினை பெறக்கூடிய ஒரு நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரும் ஆக்கட்டும் என்ற பிரார்த்தனையோடு இந்த ஒரு வரலாற்றை சொல்லிடுறேன். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் கடைசி நபித்தோழருடைய தொடர்ச்சியில கடைசி ஒரு நபித்தோழர் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு. இஸ்லாமிய வரலாற்றிலே இவரும் கொஞ்சம் கூட அந்த சளைக்காமல் எல்லா நபித்தோழருக்கும் ஒரு நேரான ஒரு நபராக இருப்பார் பாத்தீங்களா, ஒரு கரெக்டான ஸ்ட்ராங்கான ஒரு நபராக இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இந்த ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு. இவர் இஸ்லாத்திற்காக என்ன செய்தார், இவருடைய வாழ்க்கையின் கடைசி நொடி எப்படி அமைந்திருந்தது என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் பார்க்க இருக்கிறோம். இன்றைய தினத்தினுடைய கேள்வி, புகாரில 41வது செய்தியில இருந்து 91வது செய்தி வரைக்கும் உள்ள ஹதீஸ்கள். அதுல ஒரு ஹதீஸ் என்ன பதிவாகுது அப்படின்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொல்றாங்க, மரங்களில் இப்படியும் ஒரு மரம் இருக்கிறது, அது முஸ்லிம்களுக்கு உதாரணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன மரம் அப்படின்னு சஹாபாக்கள்கிட்ட கேட்கும்போது சஹாபாக்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, நாட்டு மரமா இருக்குமோ அப்படிங்கிற எண்ணத்துல சொல்றாங்க. அப்ப ரசூல் அது கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ் நீங்களே எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது, பேரித்த மரம் அதுதான் முஸ்லிம்களுக்கு உவமை என்று சொல்கின்றார்கள். இதுல என்ன சம்பவம் அப்படின்னா, சஹாபாக்கள் எல்லாரும் நாட்டு மரம், அந்த பேரிச்ச மரம் கிடையாது, நாட்டு மரம் என்று நினைத்திருக்கும் பொழுது ஒரே ஒரு நபித்தோழர் பேரிச்ச மரமா இருக்கும், பேரித்த மரம் தான் அப்படின்னு அவர் நினைப்பாரு. ஆனா சொல்ல வெளிப்படுத்த மாட்டார். அவர் அந்த நேரத்தை வெளிப்படுத்த மாட்டார். பேரிச்ச பழம் அப்படிங்கிற மரம் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும், ஆனால் வெளிப்படுத்த மாட்டார். அதுக்கு முன்னாடியே ரசூல் என்ன பண்ணிடுவாங்க, பேரிச்ச பழம் மரம் அப்படின்றுவாங்க. அதை யார் அந்த செய்தியை பேரிச்ச பழம் மரம் அப்படின்னு ஒருத்தர் நினைச்சாரு பாத்தீங்களா, அந்த சஹாபியுடைய பெயர் என்ன? நீங்க தேட வேண்டியது புகாரில 41வது செய்தியில இருந்து 91வது செய்தி வரைக்கும் அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கு. உங்களுடைய சரியான பதில எழுதி இன்ஷா அல்லாஹ் பதிவு பண்ணிருங்க. முந்தானத்தினுடைய கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா, இறை நம்பிக்கை கொண்டு நற்செயல் செய்வதற்கு நற்பேறுகளும் அழகிய புகலிடம் கிடைப்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். அதுதான் சரியான பதில். ஏறத்தாழ எல்லாரும் சரியான பதில பதிவு பண்ணியிருந்தாங்க. அல்லாஹ் உங்களுடைய கல்வி ஞானத்தை அதிகப்படுத்துவானாக. வாஹ் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.